ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து வெள்ளை பூசணிக்காயை நறுக்கி அதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சுட்டேன். நல்லா வேகட்டும். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்ச பிறகு இப்போ இதில் நான் தேங்காய் வந்து முழுசாக இருக்கவும் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், பச்சை மிளகா 2, கொஞ்சோண்டு இஞ்சி, துவரம்பருப்பு, பச்சரிசி ரெண்டையும், துவரம்பருப்பு பச்சரிசியும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ மூடி வச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுங்க. இப்போ நான் தயிர் வந்து ஒரு 1/2 லிட்டர் தயிர் கெட்டியாக வந்து நான் வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஊற்றும் போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தயிரை ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு இருக்குது. அடுத்து தாளிக்கும் போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், க்ரீமியான மோர் குழம்பு ரெடி. இப்போ தாளிப்பு பார்த்துக்கிறலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பட்டை வத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.